ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கு விஜய் அவர்கள் நேற்று பதவியேற்றிருக்காரு. ஸோ நாளைக்கெல்லாம் பெரும்பான்மையில் நிரூபித்து ஆவார். சொல்கிறாங்க. இன்றைக்கி எல்லோரும் முதலமைச்சராக எம்எல்ஏவாக பதவியேற்றுக்கிட்டாங்க. விஜய் அவர்கள் பதவியேற்றார். விஜய் எதிர்க்கட்சி தலைவராக நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றிருக்காரு. இரண்டுமே ஒரே வயது உடையவர்கள். அவருக்கு 50னா இவருக்கு 48 49 இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய புதிய அரசியல் பாதையாக பார்க்குறோம். ஏன்னா எல்லாருமே முன்னாடிலாம் ஜெயலலிதா அம்மா கலைஞர் காலத்துலனா திமுக காரன் அதிமுக காரனும் பார்த்தோன்னா கைக்கு வணக்கம் கூட அரசியல் நாகரிகமாக வணக்கம் கூட சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் மாறி இளைய தளபதி விஜய் மன்னிக்கணும், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எம்எல்ஏ பதவி ஏற்ற உடனே எல்லாருடைய கட்சி திமுக, அதுக்கப்புறம் வைகோ, அதுக்கப்புறம் விடுதலை கட்சி திருமாவளவன் அவர்கள், இடதுசாரிகள்னு எல்லாத்தையும் போய் பார்த்து மீட் பண்ணி ஒரு அரசியல் நாகரிகமாக அவர் வாழ்த்து பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு வர போயிருக்காரு அரசியல் நாகரிகமாக. எதிர்கட்சியாக நம்ம உதயநிதி அவர்களும் நம்ம விஜய் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் ஒரே இடத்துல இருந்திருக்காங்க, ஆழ்வார்பேட்டையில் இருக்க வீட்டில். இது ஒரு சிறந்த அரசியல் நாகரிகமாக பார்க்கப்படுது. அதுக்கு நான் விஜய் அவர்களை வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இன்னொரு பக்கம் இன்றைக்கி இப்போ எம்எல்ஏவாக பதவியேற்க வந்தாங்க எல்லாம் பார்ப்போம். அதில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அதிமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, அதில் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 53 4 பேர் பாமக, 1 அமமுக, 47 பேர் அதிமுக காரங்க எடுத்துக்கிட்டாலே அதில் பாதி 30 பேர் 35 பேர் தனியாக வந்தாங்க. எடப்பாடியார் ஒரு 10 எம்எல்ஏ கூட தனியாக வந்தார். இது என்ன பார்க்கப்படுதுன்னா, சிவி சண்முகம் தலைமையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாரும் பதவியேற்றி செக்ரட்டரியேட்டில் போய் பதவியேற்றிட்டு போயிட்டாங்க. ஏன்னா சட்டசபை அதிமுகவுடைய சட்டக்குழு தலைவர் யாருன்னே தெரியாமல் இருக்குது. இது இன்னொன்று சொல்கிறாங்க, எஸ்பி வேலுமணி தலைமையிலான சில எம்எல்ஏக்கள் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் போய் நம்ம தாவேக்காவோட இணைய போகிறதாகவும், ஏன்னா 2/3 ஆகுது, கட்சி தாவல் சட்டம் வராது. அதனால் இதை நடக்க போதனாலும் தாவேக்கா பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் போகிறாங்க. காங்கிரஸையும் இடதுசாரிகள் விட்டு திருமாவளவனை கலட்டி விட்டுட்டு தாவேக்காவுடைய அந்த 30 எம்எல்ஏக்கள் இணைஞ்சு பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க போடுற மாதிரி ஒரு பேச்சு எழுந்துட்டு இருக்குது. இது அரசியலில் புரளின்னு சொல்லலாம், இது உண்மையில் நடக்க போடுறான்னு நமக்கு சொல்லலாம். ஏன்னா எதுவும் நம்ம அரசியல் நிலவரங்கள்லாம் நான் சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு அரசியல் அப்புறம் போயிட்டு இருக்குது. அப்படி ஒன்று நடந்தால் அதிமுக அழிந்தது அந்த அரசியல் விமர்சனங்கள் சொல்கிறாங்க. எடப்பாடியாரை நம்பி இனி யாரும் வரப்போகிறது கிடையாது அதிமுகவில். கரைக்கோடி தண்டனை வச்சு இவர் அடுத்த எலெக்ஷனில் எப்படி கரை சேர்ப்பார்னு ஒரு பேச்சு எழுந்துட்டுருக்குது. இப்படி போயிட்டு இருக்க தமிழ்நாட்டில் அந்த 35 எம்எல்ஏக்கள் விஜய் அவரோட போனாங்கன்னா 35 எம்எல்ஏக்கள் போகிறதே பார்த்தோன்னா பாஜகவோட தூண்டுதலாம். ஏன்னா காங்கிரஸையும் இடதுசாரிகள் திருமாவளவனையும் விஜயோட அந்த கூட்டணி வெளியே கிளப்பட்டிருக்காக அந்த 30 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு தருவதற்காக வாய்ப்புகள் அதிகரித்துட்டு போகுதுன்றது அரசியல் வல்லுநர்களோட கருத்தாக இருக்குது. இதை நம்ம ஏற்றுட்டு தான் ஆகணும். ஏன்னா அரசியல் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. இதில் என்ன பெரியதுன்னா, மாமல்லாபுரத்துலேருந்து தாவேக்கா எம்எல்ஏக்களை தங்க வச்சாங்க ரெசார்ட்டில். புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா நம்ம அதிமுகவோட எம்எல்ஏக்கள் அங்கே தங்கிக்கிட்டாங்க. இதில் என்ன திமுக காரங்களாம் அவங்க வீட்டில் இருந்தாங்க. இதில் என்ன நம்ம யோசிக்க வேண்டியிருக்குன்னு பார்த்தோன்னா, எப்போவுமே சில பேர் பத்திரிக்கையாளர் சொல்கிற மாதிரி திமுக நிரந்தரம் சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அப்படி தான் இருக்குது. எதிர்கட்சியாக இப்போ திமுகவை தாவேக்கான்னு போயிடுச்சு. எடப்பாடியார் யார் அரசியல் பண்ணுவார்? திமுக அரசியல் பண்ணுவாரா, இல்லை தாவேக்கா அரசியல் பண்ணுவாரா? ஏன்னா 2 பேரும் இப்போ ஒன்றா சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாம். ஆனால் அதுக்கும் பாசிபிள்னா ஓட்டு போட்ட மக்கள் காரி துப்புவாங்க மூஞ்சில். ஏன்னா 50 ஆண்டுகளாக எதிர்கட்சியாக இருந்த உங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம் வேடா, இப்போ நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக ஒன்று செஞ்சுட்டீங்களா அப்படின்னு பார்த்தா விஜயோட எல்லோரும் சேர்ந்துருவாங்க. அதுக்கு ஒரு பாசிபிள் அதிகமாக இருக்குது. இப்படிப்பட்ட நம்ம தமிழ்நாடு அரசியல் ஒரு விசித்திரமான இதை பார்த்துருக்கு ஜென்சிக்கு பசங்களால். 5 வருஷம் விஜய் அவரோட ஆட்சியை நீட்டிக்கிறது சந்தேகமானட்டு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. 5 வருஷம் 50 வருஷம் அவர் தான் சிஎம்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு தாராக சொல்கிறாங்க. மக்களோட தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இனி வரக்கூடிய தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்க போது நமக்கு சரியாக தெரியல. ஜென்சி கிட்ஸ் ரொம்ப விசித்திரமாக விஜயை பார்க்குறது, 19 கிட்ஸுக்கெல்லாம் அது ஒரு விசித்திரமான அரசியலாக இருக்குது. நம் தமிழ்நாடு அரசியல் இன்னும் என்னென்ன பண்ண போகுது? ஏன்னா வெங்கட்ராம ஐயன் ஒருத்தர் கல்வித்துறை அமைச்சராக அவரை போட்டிருக்காங்க. அவர் மயிலாப்பூர் எம்எல்ஏ. இதுதான் ஏன்னா இவர் பிஎம்சி சட்டத்தில் இணைவாரா, இல்லைனா மும்மொழி கொள்கை அப்படி இணைஞ்சால் மும்மொழி கொள்கை வருமே, அதை விஜய் அவர்கள் ஆதரிப்பாரா, அந்த ஒரு இல்லை இடபிள்யூஎஸ்க்கு இவர் ஆதரவு கொடுப்பாரான்ற ஒரு பேச்சு இல்லைன்னா பாஜகவுடைய மொத்த திட்டங்களையும் விஜய் அவர்கள் எதிர்த்தால் தான் அவர் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும். இது பாமர மக்களுக்கு தெரிஞ்ச அரசியல். இடபிள்யூஎஸ் மும்மொழி கொள்கைன்னு அவர் ஆதரவு கொடுத்தால் தமிழ்நாடு அரசியல் வேறு களமாக மாறும். அதில் சந்தேகப்பட ஒன்றும் கிடையாது. ஏன்னா இவரும் அப்புறம் ஆர்எஸ்எஸ் ஒரு பாஜகவோட ஒரு கைக்குலியான்றது பார்வை தான் மக்களுக்கு தெரியும். மும்மொழி கொள்கை தாவேக்காவால் தமிழ்நாட்டிற்கு வரப்போகிறதா?
இடபிள்யூஎஸ் தாவேக்கால் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறதா, இல்லைனா இந்த 2 இதுலேயும் தாவேக்கா கட்சியின் நிலைப்பாடு என்ன, இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன இதற்கெல்லாம் நான் கேட்ட இந்த 2 கேள்விக்கு அவர் எதிர்காலத்தில் என்னென்ன விதமான பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியல. ஸோ இனிமேல் தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் ஆட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறுவது முத்துருப்ப சரவா முத்து பிரகாஷ். பை பாய்.